சக்தி, அந்த அதிமேதாவியை எழுப்பு. நண்பா நண்பா. அப்படியே ஒரு நண்பன் பட விஜய் நண்பா நண்பன் மேடா உன்னை ஆசான் அழைக்கிறார். அழைச்சா நீ போடா. என்னை அல்ல உன்னை. என்ன எதுக்குடா கூப்பிடுறாரு? ஏய், வணக்கம் குருநாதா. ஊரில் உள்ள எல்லா உயிர்களையும் உன் அப்பன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு வந்து நீ என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். வள்ளுவன் வகுப்பில் உனக்கு உறக்கம். உனக்கு இதுவரை தெரிந்ததில் பிடித்த குரல் எது? இதுவரை எனக்கு பிடித்த குரல் மூதேவி, நிறுத்து. என்ன ப்ரோ? நான் அந்த குரலை கூறவில்லை. எழுதுனதான் நீ போய் கேட்கணும். சத்தியமா எனக்கு ஐடியாலாம் கிடையாது. அதை எழுதியவனே நான் தானடா. டேய், அவர் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்ணாரு? வாயம் மூடுறா, பிளாஸ்டிக் வாயா. தீரம் காலத்தின் காலம் கலியுக கஜா எங்கள் தர்மம். டேய், என் உயரமே 5.5 தான்டா. இமயத்தின் உயரமா? உன் டிராமா எனக்கு தெரியாதா? உன் அல்பாசிக்காக அவர்களை வர வைத்திருக்கிறாய். 10வது குறைக்கு சில்க் சுமிதா வர வைத்து விட்டாய். பூலோகத்தில் மானிடர்கள் மனம் நொறுங்கி நிற்பதை பார்த்து என் கண் கலங்குதடா. இது பத்தாமல் வெளிநாட்டு அழகி ஒருத்தி கலிபோர்னியால இருந்து ஒருத்தியை வர வைத்திருக்கிறாய். திருட்டு மூஞ்சியே. மானிடர்கள் ஒருவரும் உறங்குவதில்லை அவளை நினைத்துக் கொண்டு. பிரபு, இத்தனை பேர் இறப்பிற்கு பிறகும் குறிப்பாக சிலுக்கு சுமிதா பற்றி மட்டும் கேட்கிறீர்களே, ஏன்? நான் சிலுக்கு சுமிதாவின் ரசிகன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் சொல்வதை மட்டும் கேள்றா. பிரபு, இப்படி மாற்றி மாற்றி பேசினால் எப்படி பிரபு? நான் மாத்தி மாத்தியும் பேசுவேன், இல்ல ஏமாத்தியும் பேசுவேன். ஏனென்றால் நான் யமன்டா. டேய், பருப்பி மண்டா. வாடா இங்க. பிரபு, வா. வந்தேன் பிரபு. போடா பின்னாடி. ஐயோ, நிச்சயம். பொன் பார்த்தாயா சித்திரகுப்தா? யார் இவர் சட்டை இல்லாமல் இருக்கிறார்? நம் தேச தந்தை. எனக்கு உறக்கம் வருகிறது. அதோ தெரிகிறதே தூய தாமஸ் ஆலயம். அதன் படியில் படுத்து தூங்குவோம் வா. தூய தாமஸ் ஆலயமா? ஏன் சர்ச்சுகளை பத்தினா தூக்கம் வராதா? மூடின்னு வாடா. பிரபு, நான் எப்படி பிரபு அங்கே என்று வாகனத்தை எடுத்துக்கொண்டு வா. போ.